வெல்கம் டு லேப்டாப் என்தூசியாஸ்ட் சென்னை சேனல். நம்ம இந்த பதிவில் வந்து நாம் கூகுள் டிரைவில் கூகுள் டிரைவ் மாதிரியே வந்து மைக்ரோசாஃப்ட்லேயும் ஒன் டிரைவ்னு இருக்குது. மைக்ரோசாஃப்ட் ஒன் டிரைவ் வந்து இது க்ளவுடு கம்ப்யூட்டிங் இருக்கு இல்லையா, க்ளவுடு வந்து ஸோ க்ரியேட் ஆர் அப்லோடுன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண எக்ஸல் ஃபைலு, பவர் பாயிண்ட்டு, இந்த ஒன் நோட்டு, நோட்புக்கு, ப்ரெசன்டேஷன், பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனு, அதே மாதிரி வந்து இந்த இடத்துல நம்ம சர்ஃபேஸ் ப்ரோ லேப்டாப்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நீங்கள் வாங்குனீங்கன்னா ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஒரு காப்பி எடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபைல் இருக்கு இல்லையா, ஃபைல்ஸு, ஃபோல்டர்ஸ், இந்த இடத்துல கிரியேட் ஆர் அப்லோடுன்னு இருக்கு இல்லையா, கிளிக் பண்ணிங்கனாலே கிரியேட்டிவ் ஃபோல்டர்னு இருக்குது. ஸோ நம்ம கிரியேட்டிவ் ஃபோல்டர் கிளிக் பண்ணியும் நம்ம இங்கே பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபைல் அப்லோடு, ஃபோல்டர் அப்லோடு, வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட்டு, ஒன் நோட். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா 2016 வெர்ஷன், 2017 இந்த மாதிரி வந்து நம்ம பழைய வெர்ஷன் வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்ட் டாக்குமெண்ட் இருக்குது. இந்த ஓகே, இந்த இப்படி ஓப்பன் ஆன பிறகு இந்த இடத்துல போயிட்டு அக்கௌண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அக்கௌண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா இது 4 இது தான் இருக்குது. இது வந்து 2016 வெர்ஷனில் இது நம்ம அப்டேட் பண்ண இது மைக்ரோசாஃப்ட் 365 அண்ட் ஆஃபீஸ் அப்டேட்ஸு தரத்தான் சொன்னாங்க. இந்த அப்டேட் ஆப்ஷன்ஸ் ஸோ இதெல்லாம் ஒர்க் பண்ணி பார்த்தாக்கா எனக்கு வந்து இது அப்டேட்லாம் ஆகலை. ஸோ இதை திருப்பியும் வந்து நம்ம இதை மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸை நம்ம எந்த இதில் எந்த கம்ப்யூட்டர் சென்டரில் நான் போய் இன்ஸ்டால் பண்ணிட்டு வந்தோம்னா அவங்களையே கூப்பிட்டு திரும்பி பண்ணோம். அவங்கள கேட்டாக்கா என்ன சொல்கிறாங்கனாக்கா இதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்தே எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஒவ்வொரு காப்பியாக எடுத்து வச்சுக்கலாம். ஷாப்பிங், எக்ஸ்பாக்ஸ் கேம் பாக்ஸு, அதே மாதிரி எக்ஸ்பாக்ஸோட கன்சோல் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி கன்சோல் வாங்கி நம்ம டெலிவிஷன், டிவி, இல்லை பிசி, கம்ப்யூட்டர்ஸு, ஜாய்ஸ்டிக்கு இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ஜாய்ஸ்டிக்கு, இதெல்லாம் வாங்கி கூட நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து நீட் ஹெல்ப் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த நீட் ஹெல்ப்பில் போயிட்டு ஸோ நமக்கு வந்து என்ன டவுட்னாலும் கேட்கலாம். ஆனால் வந்து நம்ம ப்ரிசைஸாக தான் கேட்க முடியும். நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இது அன்லிமிட்டெட் சேட்டிங்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இதில் போயிட்டு இந்த மாதிரி வந்து அவங்க ஒரு வெல்கம் கொடுப்பாங்க. ஹலோ, வெல்கம் டு மைக்ரோசாஃப்ட். ஐ சி யுவர் ஆன் த மெயின் Microsoft page. Are you looking to help with the specific product of a Windows, Surface, Microsoft Office 365, Copilot, or something else today? சரிங்களா, I need help with Microsoft OneDrive. அப்படி கொடுத்தீங்கன்னா ஸோ அவங்க வந்து மைக்ரோசாஃப்ட் OneDriveல உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ சைன்இன் ஆர் அக்கௌண்ட் இஷ்யூ, ஸ்டோரேஜ் ஃபைல்ஸு, சிங்க்ரனைசேஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. சிங்க் ஆர் அப்லோட் இஷ்யூ. சிங்க்ரனைசேஷன்னா எப்படின்னாக்கா இப்போது இந்த இடத்துல எக்ஸலில் கிளாஸ் 1 இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி வந்து எக்ஸல் இந்த மாதிரி இதில் ஒரு டேப்லெட் ப்ரௌசிங் மாதிரி இந்த மாதிரி ஓப்பனாக ஆகிக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்கோ அதே மாதிரி இது வந்து கிளிப் சாம்பு. நான் கிளிப் ஜம்பை பற்றி அப்புறம் சொல்கிறேன். இது வந்து இந்த இடத்துல எக்ஸல்னு இருக்கு இல்லையா, ஸோ நான் எதையும் வந்து டெலீட் பண்ணிலாம் காட்ட போகிறதில்ல, சிங்க்ரனைசேஷன் பண்ணியும் காட்ட போகிறதில்ல, டெலீட் பண்ணியும் காட்ட போகிறதில்ல. ஸோ இதெல்லாம் டெலீட் பண்ணாக்கா சிங்க் பண்ணி வச்சுருந்தீங்கனாக்கா அதுவுமே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இதை போயிட்டு நம்ம ஓப்பன் ஷேர் இதில் போயிட்டு இதில் ஒன்று வந்து நம்ம டெலீட் பண்ணோன்னாக்கா அங்கேயுமே வந்து டெலீட் ஆகிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய மைக்ரோசாஃப்ட்டு நான் எதுவுமே வந்து டெலீட்லாம் பண்ண விரும்பலை.
ஸோ அதான் வந்து இங்கே சிங்க்ரனைசேஷன். இவங்க வந்து OneDriveல இருக்கிற ஒரே ஒரு சாஃப்ட்வேர் டூல் ஃபீச்சர். ஆனால் நம்ம இது இருக்கு இல்லையா, ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் வேலைக்கு போனால் கூட யாருமே வந்து உங்களை வந்து இந்த ஃபைல்ஸ்லாம் சிங்க்ரனைசேஷன் பண்ணி கொடுங்க அப்படிலாம் வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. அதனால் வந்து இதெல்லாம் வந்து நம்ம சிங்க்ரனைசேஷன்லாம் பண்ணிங்கன்னா, ஸோ காப்பி ஆஃப் த ஃபைல் OneDriveல, ஸோ அது மாதிரி வந்து உங்களுக்கு ஃபைல் கிராஷ் ஆகிற பட்சத்தில், ஸோ இதெல்லாம் இருக்கு இல்லையா, உங்களுக்கு ஃபைல் கிராஷ் இஷ்யூ இருக்கும்போது என்ன பண்ணோன்னா, இங்கே இருக்குல்ல மை கம்ப்யூட்டர், மை கம்ப்யூட்டர் போயிட்டு, ஸோ இதில் போயிட்டு திஸ் பிசி இது மாதிரி போனீங்கன்னாக்கா இந்த இடத்துல 571 ஜிபி ஃப்ரீ ஸ்பேஸ் ஆஃப் 951 ஜிபி, இது 1 டிபி இது டெஸ்க்டாப், 1 டிபி டெஸ்க்டாப்பு, 1 டிபி லேப்டாப்பு. அது மாதிரி வந்து உங்களுக்கு ஃபைல் கிராஷ் ஆகிற பிரச்சனைலாம் வராமல் இருக்கிறதுக்கு லெனோவோ பிராண்ட் வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணுது. ஃபைல்ஸ்லாம் சாஃப்ட்வேர் கிராஷோ இல்லை ஃபைல் டேமேஜு, ஃபைல் கிராஷு இது மாதிரி பிரச்சனைலாம் இல்லை. அதே மாதிரி இந்த இடத்துல டவுன்லோட்ஸு எல்லாமே வந்து இந்த இடத்துல வீடியோஸ் எல்லாமே வந்து இங்கேயே வந்து நமக்கு வந்துடும். எதுவும் வந்து எனக்கு இது வரைக்கும் கிராஷ் வர இதெல்லாம் இல்லை. நியூ ஃபோல்டர் ஃபார் யூடியூப் வீடியோஸ் இப்படி இருக்கு இல்லையா, ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஒன்றும் வந்து இதெல்லாம் ஃபைல் கிராஷ் ஆகிற பிரச்சனைலாம் நமக்கு அவ்வளோவா இல்லை. ஸோ மைக்ரோசாஃப்ட் கிளிப்சாம்ப் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து ஒரு இது ஸ்க்ரீன் ரெக்கார்டரு மைக்ரோசாஃப்ட்லேயே வந்து தந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டெஸ்க்டாப்போ லேப்டாப்போ நம்ம லெனோவோவில் வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து தந்திருப்பாங்க. இந்த இடத்துல ஸ்க்ரீன் கேப்சர், ஸ்க்ரீன் அண்டு கேமராலாம் நம்ம வேணும்னா எனேபிள் பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து ஸ்க்ரீன் கேப்சரு ஆகும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல மைக்ரோசாஃப்ட் வந்து மைக்ரோஃபோன் இதை வந்து நம்ம மாற்றத்துனா மாற்றிக்கலாம். லெனோவோ பெர்ஃபார்மன்ஸ் ஆடியோ இப்படிலாம் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பண்ணிக்கலாம். நம்ம செஞ்சு முடித்த பிறகு இந்த இடத்துல ப்ராஜெக்ட்டுன்னு ஒன்று வந்துச்சுனாக்கா இந்த இடத்துல ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன், இங்கே போயிட்டு நம்ம இதை ரீநேம் பண்ணிக்கிறது. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ண பிறகு இந்த இடத்துல எக்ஸ்போர்ட்டுன்றது டிசேபிள் ஆகிருக்கு. ஏன்னா நம்ம கிளிப்சாம்ப் வச்சு வீடியோ பண்ணலை. கிளிப்சாம்ப் வச்சு வீடியோ பண்ணால் எக்ஸ்போர்ட் திஸ் ஃபைல்னு காட்டும். அதை எக்ஸ்போர்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அது வந்து மைக்ரோசாஃப்ட் OneDriveல ஒரு காப்பி உங்களுக்கு வேணுமா அந்த கேள்வியும் அது கேட்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சிங்க்ரனைசேஷன் வந்து இருக்குது. இந்த இடத்துல அவங்க அதான் சொல்கிறாங்க சிங்க்ன்னு இருக்கு இல்லையா, ஆனால் அது வந்து வேலைக்கு போனாலும் சரி ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ்லேயும் யாரும் வந்து இந்த ஃபைல்லாம் வந்து சிங்க்ரனைசேஷன் பண்ணி கொடுங்க அப்படிலாம் யாரும் வந்து வேலை வச்சதே இல்லை. நான் அது மாதிரி பார்த்தது கூட இல்லை. சரிங்களா, அதில் நான் ஒர்க் பண்ணி பார்த்ததும் இல்லை. ஆனால் ஒரு உண்மை மட்டும் தெரியும், சிங்க்ரனைசேஷன்லாம் பண்ணிட்டீங்கன்னாக்கா க்ளவுடில் இருக்கிறது சேஃபாக இருக்கும். ஆனால் டெஸ்க்டாப்லேயோ நம்ம லேப்டாப்லேயோ நம்ம வச்சுருக்க ஃபைல் வந்து சிங்க்ரனைசேஷன் பண்ணி வச்ச ஃபைலும் சரி, நம்ம டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணியிருக்கதோ லேப்டாப்பில் சேவ் பண்ணியிருக்க அந்த ஃபைல் ரெண்டும் சேர்த்தே வந்து டெலீட் ஆகிடும். ஸோ சிங்க்ரனைசேஷனில் நம்ம வந்து ஒரு காப்பி ஆஃப் த ஃபைல் வச்சுருந்தா கூட அதுவுமே வந்து டெலீட் ஆகிடும். மைக்ரோசாஃப்ட் OneDriveல ஒன்று பண்ணலாம். இந்த இடத்துல எக்ஸல் கிளாஸ் ஒன்று இருக்கலாம். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எக்ஸலை வந்து என்ன பண்ணுங்க, ஒரு காப்பி ஆஃப் எக்ஸல் வந்து அங்கே வைக்கலாம். காப்பி ஆஃப் எக்ஸல் அதை வந்து நீங்கள் கொண்டு வந்து இங்கே வச்சுக்கலாம், OneDriveல வச்சுக்கலாம். அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸலில் கிளாஸ் வந்து இந்த மாதிரி இருக்குன்னா இதில் போயிட்டு ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்ட்ரோல் ஃபங்க்ஷன்ஸு, ஆல்ட் ஃபங்க்ஷன்ஸு, ஃபார்முலா நமக்கு என்னெல்லாம் வேணும் இதோ எக்ஸலில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான். ஆனால் நீங்கள் இப்படி போய் சேவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து இந்த OneDriveல தான் போயிட்டு சேவ் ஆகும். சரிங்களா, அதே மாதிரி இங்கே இருக்கிறதெல்லாம் இது வந்து
கூகுள் ஃபார்ம்ஸா? மைக்ரோசாஃப்ட் ஃபார்ம்ஸ் இது. மைக்ரோசாஃப்ட் டீம்ஸு, டு டூ இந்த டு டூலாம் நான் ஒர்க் பண்ணி பார்த்ததே இல்ல. சரிங்களா? அதே மாதிரி இங்க மோர் ஆப்ஸ் இருக்கு இல்லையா? மாரி மோர் ஆப்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா, இங்கேயே வந்து உங்களுக்கு Skype கூட வரும். இந்த இடத்துல இன்ஸ்டால் ஆப்ஸ்ன்னு இருக்கு இல்லையா? ம். பிங் இருக்கு. அதே மாதிரி மோர் ஃப்ரம் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ். எம்எஸ்என் இந்தியா. எம்எஸ்என்லாம் வந்து ஆக்சுவலா இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்களோன்றது எனக்கு சுத்தமாவே தெரியல. எம்எஸ்என் இந்தியா அது வெப்சைட் பார்க்குற மாரி. கேலண்டர்லாம் வந்து நம்ம ஏதாவது ஷெட்யூல்னா பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாரி பர்த்டே இருக்கு, இல்ல வெட்டிங் அனிவர்சரி இருக்கு. இது மாரினாக்கா நம்ம ஏதாவது பண்ணணும்னா செய்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி வந்து மாரி நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆப்ஸ் ஆமா. இப்போ மைக்ரோசாஃப்ட் 365 கோபைலட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் கூட க்ளோஸ் பண்ணிடலாம். அதே மாரி இந்த இடத்துல ஆஃபீஸ் 365 பிரீமியம் இருக்கு இல்லையா? இது வந்து முக்கியமான ஒரு விஷயம் நான் உங்களுக்கு காமிக்கவோ, சொல்லவோ வந்தேன். இதில போயிட்டு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 19,999 பெர் இயர் அப்படி இருக்கு இல்லையா? எக்ஸ்டென்சிவ் யூசேஜ் ஆமா. இது வந்து ஏஐ வந்து ஏஐ இமேஜஸ் வந்து பிங் ஏஐ இருக்கு இல்லையா? அது எக்ஸ்டென்சிவா உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி இந்த ஒன் டிரைவ் வந்து இதோ இங்க இருக்கு ஒன் டிரைவ். இங்கேயுமே இதோ இருக்கு ஒன் டிரைவ். ஒன் டிரைவ் வந்து உங்களுக்கு அன்லிமிட்டெட் ஸ்டோரேஜ் மாதிரி அது உங்களுக்கு யூஸ் ஆகும். பெய்டு இயர்லி, பெய்டு மந்த்லி. பெய்டு மந்த்லி வந்து 1,999. ஸோ பெர் மந்த்து. இது வந்து பெய்டு இயர்லினா வருஷத்துக்கு இது பண்ணீங்கன்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இது காசு வந்து மிச்சமாகும். இது நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தாலே தெரியும். மந்த்லி 1,999 தான் 2,000 கிட்ட மந்த்லி செலவாகும். சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2,000 செலவாகுதுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு 1,999 2,000ல ரூ. 1 தான் கம்மியாகுது. இப்படி நீங்க செலவு பண்றதுக்கு இயர்லி பேமெண்ட்டே நாம பண்ணிரலாம். அது வந்து உங்களுக்கு 1 வருஷத்துக்கு ஒரு தடவ ரினிவலு தேவைன்றதுலாம் வந்து இங்க வரும். ஸோ இந்த இடத்துல நீட் ஹெல்ப்ன்னு இருக்கு இல்லையா? இங்கெல்லாம் வந்து நீங்க இந்த அலர்ட்லாம் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோர் அசிஸ்டன்ட்டு ஆனா இது வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம நெறையலாம் கேட்க முடியாது. எண்ட் கான்வர்சேஷன் போயிட்டு, அப்புறம் மறுபடியும் இங்க ம். சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ் அது. ஆமா. மைக்ரோசாஃப்ட்டோட வெப்சைட்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட்டுக்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்க, சர்வேல ஏதாவது சொல்ல விரும்புறீங்கன்னா சொல்லிக்கலாம். இந்த மாதிரி வந்து இத டெய்லியும் வந்து நீங்க சர்டன் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் கேட்க முடியும். அது அன்லிமிட்டடா உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட்ல இருக்க அத்தன டவுட்டையும் எல்லாம் அது சால்வ் பண்ணாது. சப்போர்ட் சப்போர்ட் வந்து ஃபார் இண்டிவிஜுவல்ஸ்லாம் செலக்ட் பண்ணீங்கன்னா, இதுதான் வந்து நம்ம இது லேப்டாப், டெஸ்க்டாப்போட இது இண்டிவிஜுவல்ஸ்க்கான சப்போர்ட். ஸோ இப்படியும் நம்ம பண்ணலாம். என்கிட்ட வந்து ஒரு டோல் ஃப்ரீ நம்பரும் இருக்கு. அதுவும் நானு டிஸ்கிரிப்ஷன்ல தந்து வைக்கிறேன். நீங்க கான்டாக்ட் பண்ணி ஏதாவது கேட்கணும்னா கேட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து நான் உங்களுக்கு காமிச்சு தரணும் அப்படின்னு இருந்தேன். ஸ்டோரேஜ் அண்டு ஃபைல்ஸ். எண்ட் கான்வர்சேஷன். அந்த கான்வர்சேஷன்லாம் லிமிட்டெட் கான்வர்சேஷன் தான். அதனால நம்ம கேட்கறத வந்து கேர்ஃபுல்லா நம்ம என்னென்ன கேள்வி கேட்கணுமோ, அத நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி என்னென்ன கேட்கணுமோ அத மட்டும் கேட்டுக்கலாம். இந்த சர்ஃபேஸ் லேப்டாப்ஸு, எக்ஸ்பாக்ஸ்லாம் இருக்கு இல்லையா? இது ரிலையன்ஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க அத சேல்ல வச்சிருக்காங்க. இந்த இடத்துல ஷாப் எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா அந்த சர்ஃபேஸ் லேப்டாப் இருக்குல்ல, இதெல்லாம் கிளிக் பண்ணி இப்படியெல்லாம் நம்மளால வாங்க முடியாது. ஸோ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஷாப் நவுன் இருக்கு இல்லையா? எல்லாம் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் டிஜிட்டல், குரோமா, அமேசான். குரோமா வந்து டாடா என்டர்பிரைசஸ். இதெல்லாம் வந்து நாடு ஃபுல்லாவே இருக்கும். எல்லா ஊர்லயுமே இருக்கும். இது ரிலையன்ஸ் டிஜிட்டலும் எங்கனாலும் இது இருக்கும். அதில போயிட்டு நீங்க ஆன்லைன்ல நீங்க வாங்கிக்கலாம். கான்ஃபிகரேஷன் வந்து ஸோ இப்போ அமேசான் டாட் இன் இருக்கு இல்லையா? அமேசான் மூலியமா நம்ம வாங்குனா
இந்த மாதிரி வந்து அது கான்ஃபிகரேஷன்லாம் கேட்கும். ஸோ இதில் எந்த கான்ஃபிகரேஷனில் நீங்கள் வாங்க போறீங்க? அதே மாதிரி வந்து அந்த இது ஒன் டிரைவ்லாம் இருக்குல்ல, எல்லாமே வந்து இப்போ நான் இந்த மாடல் சூஸ் பண்ணிட்டேன்னு சொன்னால், இப்படி போயிட்டு இதில் ஒரு இடத்துல ஒன் டிரைவ்ல கூட நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஃபீஸ் 365 ப்ரீமியம் இருக்குல்ல, எல்லாமே இதில் இன்பில்ட்டாலாம் இருக்கும். ஸோ இது வந்து இப்படி தான் வந்து இதில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துட்டு, அதே மாதிரி வந்து இந்த டச்சு பென் இருக்குல்ல, டச் பென் இருக்கு. அதே மாதிரி இந்த கீபோர்டு இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் வந்து நம்ம தனித்தனியாக நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போது ஆல் ஆல் டே பேட்டரி லைஃப்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஒன் ஃபுல் டே அது சார்ஜில் நிற்கும் அப்படின்றது என்னுடைய ஐடியா, என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் அதெல்லாம். நான் அதெல்லாம் வந்து ப்ரௌஸ் பண்ணி பார்த்துட்டு, ஸோ நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான் வந்து இது மாதிரி தான் வந்து எதுனாலும் நம்ம இங்கே வாங்கிக்கலாம். அதே மாதிரி வந்து இது பார்த்தீங்களா, ஆன்லைன் வீடியோ கேம் எக்ஸ்பாக்ஸ் ஆன்லைன் வீடியோ கேமா, அது இது மாதிரி பண்ணிங்கனாலே எக்ஸ்பாக்ஸ் சீரீஸ்னு அந்த இது மாதிரி இருக்குல்ல, பையிங் ஆப்ஷன்ஸ், இங்கே போயிட்டு நாம் இதை எப்படி பை பண்ணிக்கலாம். அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 365 ப்ரீமியம் வந்து அமேசானில் கூட இருக்கு, வரும். ஆஃபீஸ் 365 ப்ரீமியம், சரிங்களா? ப்ரீமியம் பர்சனல் ஃபேமிலின்னு நம்ம கிளிக் பண்ணிக்குவோம். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஃபேமிலி கிளிக் பண்ண ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எல்லாமே அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நமது 2016 வெர்ஷனில் தான் நாம் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் வந்து சில விஷயங்களை வந்து உங்களுக்கு காண்பிக்க முடியல. இந்த மாதிரி இது ஒன் டிரைவு, எக்ஸல், பவர் பாயிண்ட்டு எல்லாம் இருக்கு இல்லையா, எல்லாத்துலேயும் வந்து நம்மளுடைய இதுவை வந்து கோபைலட் இன்டகிரேஷன் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கூட பண்ணலாம். ஸோ இது மாதிரி போயிட்டு ஆஃபீஸ் பர்சனல் இது மாதிரி தான் இருப்போம். டூடோ 1199 இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நீங்கள் இதில் வந்து நீங்கள் படித்து பார்த்து கேர்ஃபுல்லாக நீங்கள் எதை சூஸ் பண்ணணும் அப்படின்றத கவனமாக பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. க்ளவுட் ஸ்டோரேஜ்னு கொடுத்துலாம் பார்த்தீங்களா, 1 TB க்ளவுட் ஸ்டோரேஜ் இருக்கிறதா பார்த்து நீங்கள் ஷாப்பிங் பண்ணிக்கோங்க. 2021 ப்ரொஃபஷ்னல் வெர்ஷன் இருந்தால் கூட அதிலலாம் வந்து உங்களுக்கு இது இருக்காது, இருக்குமான்றதை நீங்கள் பார்த்துக்கணும். ஒன் டிரைவ்லாம் வந்து இப்போ 2024 அண்ட் லேட்டர் வெர்ஷன் இருக்கு இல்லையா, அதிலலாம் தான் வந்து உங்களுக்கு இருக்குது. இதில் வாங்கினா கூட 1 யூசர் 12 months 1 year சப்ஸ்கிரிப்ஷன் இப்படிலாம் அவங்க கொடுத்துருப்பாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்லி வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம சில விஷயம்லாம் இதெல்லாம் அமேசான் மூலிமா நீங்கள் வாங்கினா கூட அவங்க வந்து உங்களுக்கு மெயில் மூலிமா ஒரு லிங்க் தருவாங்க, அதை ஆக்டிவேட் பண்ணி தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். ஆஃபீஸ் சூட் ப்ரோ ப்ளஸ் இதெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இது க்ளவுடு கூகுள் ஒன் டிரைவ் க்ளவுடெல்லாம் இதுவாகிடும். இதெல்லாம் இப்போ வந்து பர்சனல் யூஸ் தான். 2021 வெர்ஷன் இருக்கு இல்லையா, இப்போ 2024 அண்டு லேட்டர் கூட வந்துடுச்சு. இதை அப்படியே செலக்ட் பண்ணிட்டு, சரியா, இதில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். இதில் போயிட்டு அந்த 2024 இந்த இடத்துல 2024 போட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா 2024 ஷீட் வந்துடுச்சு பாருங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் இதை வாங்கி பயன்படுத்திக்கலாம். எப்படி வாங்கினாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் தான் வந்து வரப்போகுது. ஆஃபீஸ் 2024 என்ன பண்ணாலும் உங்களுக்கு மெயில் மூலிமா தான் கம்யூனிகேஷன் நடக்க போகுது. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அமேசானில் வாங்குறதும் ஜென்வன் ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ அதெல்லாம் வந்து இதில் இருக்கிற மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் ஒன் டிரைவு, அதுக்கு அடுத்து இது எக்ஸ்பாக்ஸ் கேம் கன்சோல்ஸ் இருக்கு இல்லையா, இதுலேயே நீங்கள் போயிட்டு
நீங்க இதுல எது ஒண்ணு நீங்க செஞ்சாலும் இதுதான் ஸ்ட்ரைட்டா அது உங்களுக்கு அமேசான் மூலியமா தான் வந்து நீங்க இது பண்ற மாதிரி இருக்கும். இதான் வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு இருந்தேன். எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸு இப்போ நம்ம கேமே ப்ளே பண்ண உடனே இந்த கேம்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, கேம்ஸ் கிளிக் பண்ணிட்டு ஷாப் ஆல் பிசி கேம்ஸ் இதில் போயிட்டு மைக்ரோசாஃப்ட் கேம்ஸ்லாம் இருக்குல்ல, ஏஜ் ஆஃப் எம்பையர்ஸ் மாதிரியான கேம்ஸ்லாம் இருக்குல்ல, ஸ்ட்ராட்டஜி கேம்ஸ்லாம் எல்லாத்தையும் வந்து நம்ம கேம் ப்ளே பண்ணாக்கா அதெல்லாம் வந்து இப்போ கேம்ஸ் இருக்கு அதுக்கு தான் அதை காட்ட வந்தேன். கேம்ஸை கொண்டு போயிட்டு நீங்கள் இங்கே இதில் போட்டிங்கனாக்கா ஒன்றையில் போட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்து நிறைய ஆக்குபை பண்ணிடும். சீக்கிரமாக வந்து உங்களுக்கு ஒன்றைவ் க்ளவுட் ஸ்டோரேஜாகவே இருந்தாலும் அது ஃபில் ஆகிடும். க்ளவுடுன்றது அன்லிமிட்டெட் தானே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் க்ளவுடுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பை ஸ்டோரேஜ்னு கீழே கொடுத்துறாங்க பார்த்தீங்களா, இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா பை ஸ்டோரேஜ் இங்கேயும் ஸ்டோரேஜ் இருக்குது. அது வந்து உங்களுக்கு காமிச்சிடும் எவ்வளோ வந்து இவங்கள லிமிட் பண்ணியிருக்காங்க. 5 டிபி 6 டிபி இங்கேயே வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, எவ்வளோ டிபி வந்து இதில் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்டேட்டை நான் ஒன்றும் பண்ணலை. அப்டேட் பண்ண பிறகு நான் வந்து கெட் 100 GB சி ஆல் பிளான்ஸ் இப்படி இருக்குல்ல, ஓகே, இதை கிளிக் பண்ணிவிட்டு மந்த்லி இல்லாமல் இயர்லி மாற்றினீங்கன்னா அது அந்த மாதிரி வந்து மாறிடும். ஸோ இது மாதிரி வந்து இந்த கிளிப் சாம்பு இதெல்லாம் வந்து உங்களுக்கு எல்லாத்தோடவும் கோபைலட் இன்டகிரேஷன் இருக்குது. இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது. இது மாதிரி பேசிக் வெர்ஷனே போதும் அப்படின்னாக்கா ஸோ உங்களுக்கு வேர்ட் எக்ஸல் பவர் பாயிண்ட்லாம் சேவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு க்ளவுடில் போட்டு வைக்கிறதுக்கு இந்த பேசிக் வெர்ஷனே போதுமானதாக இருக்கும். ப்ரீமியம்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூடியூபர்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் வந்து நிறைய வீடியோஸ் மேக் பண்ணுவாங்க. அதனால் வந்து டெய்லி ஒரு வீடியோ 2 வீடியோன்னு மேக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால் அவங்க 19,000 கிட்ட கொடுத்து பண்ணாங்கனாக்கா எல்லாமே வந்து இவங்களால ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஆனால் இங்கே இருக்கிற ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா சிங்க்ரனைசேஷன் மட்டும் பண்ணிடாதீங்க. சரி, அப்படியே வந்து காப்பி ஆஃப் எக்ஸல், காப்பி ஆஃப் பவர் பாயிண்ட்டு, காப்பி ஆஃப் மைக்ரோசாஃப்ட் வேர்டு ஒரு காப்பி பண்ணி காப்பி ஆஃப் ஃபைல் வேணால் இதில் வச்சுக்கலாம். சிங்க்ரனைசேஷன்லாம் அப்படியே பண்ணிங்கனாக்கா இங்கேருந்து டெலீட் பண்ணால் அங்கேயும் டெலீட் ஆகிடும். அதையும் வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க. நான் இப்போ வந்து இதையும் சிங்க்ரனைஸ்லாம் பண்ணி காட்டுறேன். ஃபில்டர் பை நேம் ஒரு பர்சன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா எக்ஸல் மட்டும் நமக்கு இங்கே ஓப்பன் ஆகும். அதே மாதிரி பவர் பாயிண்ட் அது மாதிரி வந்து நீங்கள் நான் கொஞ்சம் தான் வச்சுருக்கேன். தமிழ் புத்தாண்டு வந்துச்சுல ஏப்ரல் மேல ஏப்ரலில் வந்துச்சு தமிழ் புத்தாண்டுல. அதுக்கப்புறம் தான் வந்து நான் இதெல்லாம் கிரியேட்டிவாக பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அவ்வளோதான் வந்து இதில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுனாக்கா அந்த சாட்பாட் இருக்கு இல்லையா, மைக்ரோசாஃப்டோட சாட்பாட்லேயே வந்து நீங்கள் கேட்க அந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான் வந்து இதில் இருக்கிற எக்ஸ்பாக்ஸ் சப்போர்ட்டு கூட இங்கே கொடுத்துருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வந்து மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டுன்னு இருக்கு இல்லையா, இந்த மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வந்து இது நம்ம hotmail.com ரீடைரக்ட் ஆகிடும் அப்படியே. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ஒன் ட்ரைவ்லாம் இருக்குல்ல, ஒன் ட்ரைவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹாட்மெயிலோட நான் அட்டாச் பண்ணி தான் வச்சுருக்கேன் அக்கௌண்ட். வியூவர் அக்கௌண்ட் நம்ம அக்கௌண்ட்டில் வந்து எதாவது சேஞ்சஸ் பண்ணோன்னாக்கா பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிஸ்பிளே நேமு, இந்த இமேஜ் இருக்கு இல்லையா, ஃபோட்டோ எல்லாத்தையும் வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம் ப்ரொஃபைலில். ஸோ அப்டேட்டட் வந்து அப்டேட் வந்து இயர்லி ஒன்ஸு நம்ம அப்டேட் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு வந்து நீங்கள் ஆக்குபை பண்ணியிருக்கீங்க அப்படின்றத இதில் டீட்டெயில்டாக உங்களுக்கு கொடுத்துரும். 5 GB இருக்குது. கெட் மோர் ஸ்டோரேஜ் இப்படி கூட கிளிக் பண்ணி நம்ம க்ளவுடில் வந்து மோர் ஸ்டோரேஜை நம்ம வாங்கிக்கலாம் இயர்லி.
எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ரூ. 19,000 வந்துரும் பெர் ஆனம். நான் சொல்றது இந்த பிரீமியம்னு நான் சொல்றதெல்லாம் வந்து இது யூடியூபருக்கு ஏத்த மாரி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கலாம் வந்து யாராவது யூஸ் பண்றீங்கன்னா, இந்த பேசிக் வெர்ஷனே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து OneDrive யூஸ் பண்றதுல ஸ்டில் உங்களால ஏதாவது டவுட்லாம் இருந்ததுனாக்கா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். இருக்கிறது Gmail இருக்கு இல்லையா? Gmailல போயிட்டு அவ்வளோதான். இதில போயிட்டு நம்ம மெயில்ல அட்டாச்மெண்ட்டா நம்ம இந்த மாரி வச்சுக்க வேண்டியதுதான். போயிட்டு மெயில் அட்டாச்மெண்ட் பண்ணி நம்ம போட்டு ஒரு காப்பி ஆஃப் மெயில் லெட்டர் வச்சுக்கிட்டிங்கனாக்கா, கண்டிப்பா உங்களுக்கு கன்ஃப்யூஷன் இருக்காது. ஸோ நீங்க இது ஒர்க் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றத நீங்க சொல்லுங்க. யாரெல்லாம் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 365 பிரீமியம் யூஸ் பண்றீங்க அப்படின்னு கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. யாரெல்லாம் வந்து இந்த வருஷம் 2026 வெர்ஷன் அப்டேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நீங்க சொல்லுங்க. ஸோ அவ்வளோதான் வந்து மைக்ரோசாஃப்ட் ஒன் டிரைவ் கம்ப்ளீட்டா வந்து நான் சொல்லிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களோ, யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இதில் கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் மைக்ரோசாஃப்டோட டோல் ஃப்ரீ நம்பரும் நான் தந்து வைக்கிறேன். அதுவுமே நீங்கள் படித்து பார்த்து நீங்கள் என்ன டவுட் இருந்தாலும் மைக்ரோசாஃப்டில் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணியே தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.